அனைவருக்கும் வணக்கம். கரண் சரண் ப்ரோ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வாரம் ஒரு திருத்தலத்தில் இந்த வாரம் நாம் பார்க்க போகும் திருத்தலம் ஸ்ரீ சக்தி ரேணுகா எல்லம்மா தேவி திருத்தலம். மூலவர் எல்லம்மா தேவி, உற்சவர் சிலைகளும் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த கோவிலில் மாரியம்மன், கருமாரியம்மன் சிலையும் இருக்குது. காமாட்சி அம்மன், காலபைரவர், முனீஸ்வரர், மகா காளியம்மன், நாகாத்தம்மன் போன்றவர்களின் சிலைகளும் உள்ளது. கோவிலின் தலவிருட்சம் வன்னி மரம். இந்த வன்னி மரத்தில் தான் அம்மன் இருக்கிறதா முன்னொரு காலத்தில் வழிபட்டுக்கிட்டு வந்தாங்க. எல்லம்மா தேவி கிராம தேவதை. வயல்களால் நிரம்பியிருந்த இந்த இடத்தில் வன்னி மரத்தடியில் அம்மனை வைத்து வழிபட்டு வந்துள்ளனர். அந்த சமயத்தில் அம்மனை தரிசிக்க ஒரு நாகப்பாம்பு அடிக்கடிக்கு வரும் என்று இங்கு இதற்கு முன் பணியாற்றிய குருக்கள் கூறினார். முத்தாலம்மா தேவியும் எல்லம்மா தேவியும் அக்கா தங்கை என்று இங்குள்ள மக்கள் கூறுகிறார்கள். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை மற்றும் தினசரி பூஜைகள் நடைபெறுகிறது. பண்டிகை தினங்கள் மற்றும் நவராத்திரி ஊர் பண்டிகைகள் இங்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இந்த பகுதியில் உள்ள 90% மக்களுக்கு இந்த எல்லம்மா தேவி தான் குலதெய்வமாக உள்ளார். மிகவும் சக்தி வாய்ந்த அன்னை. தமிழ்நாட்டில் சுமார் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு குலதெய்வமாக விளங்கும் எல்லம்மா தேவியை பற்றி தெரியுமா உங்களுக்கு? சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மேல்மருவத்தூருக்கு அடுத்து பெரும்பேர்கண்டிகையில் அமைந்துள்ள ஸ்ரீ எல்லையம்மன் தேவி தமிழ்நாட்டின் கிட்டத்தட்ட 2 லட்சம் குடும்பங்களுக்கு மேல் குலதெய்வமாக உள்ளார். உங்களுக்கு நேரம் இருந்தால் பெரும்பேர்கண்டிகை சென்று அந்த எல்லையம்மா தேவியும் தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். ஸ்ரீ சக்தி ரேணுகா எல்லம்மா தேவியின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தமைக்கு நன்றி.